ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோனுக்கு தேவையான காம்போனண்ட்டை எப்படி செலக்ட் பண்றது, அந்த காம்போனண்டோட 3D மாடலை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டவுன்லோட் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் Fusion 360 சாஃப்ட்வேர்ல இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட ட்ரோனை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இதான் இந்த வீடியோட தீம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள தான் எல்லா ஃபைலையும் வச்சிருந்தோம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த எல்லா ஃபைலும் பாத்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஃபார்மெட்ல இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி 3D ஃபைல்ஸ், எனக்கு தேவையான 3D ஃபைல்ஸ் மட்டும் நான் எடுத்து ஒரே ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்றது ஈஸியா இருக்குன்றதுக்காக. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரொப்பலர் இருக்கு, VLDC மோட்டர் இருக்கு, Emax ESC இருக்கு, FlySky ரிசீவர் இருக்கு, GPS இருக்கு, லிப்போ பேட்டரி இருக்கு, அப்புறம் ஜீரோ டிராக் ஃபிளைட் கண்ட்ரோல் இருக்கு. இது எல்லாம் தான் மேஜர் காம்போனன்ட் ஃபார் ட்ரோன்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஃபியூஷன்ல எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் ஓபன் பண்றேன். ஃபியூஷன் ஓபன் ஆனோடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் விண்டோ. ஓகேங்களா? இதுல வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. நான் பேசிக்கா வந்து ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபியூஷனோட விண்டோ இதான் மேஜர் விண்டோ. இது நமக்கு தேவையில்ல. டேப், லெஃப்ட் சைட் டேப். இதான் டிசைனுக்கான விண்டோ. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்கா. ஸோ இதுல அது மட்டும் இல்லாம ஜென்ரேட்டிவ் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டர்னு ஆப்ஷன் இருக்கு, அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, சிமுலேஷன் இருக்கு, மேனுஃபேக்சரிங்கான ஆப்ஷன் இருக்கு, டிராயிங் ஆப்ஷன் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம போக போக எதை யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாம நம்ம மேஜரான ஒர்க் போய்வோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேனல் மென்ஷன் பண்ணிருக்கா. அந்த ஒரு 3, 6, 9 ஸ்கொயர் வச்சு ஒரு ஸ்கொயர் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஒரு சீப்பான காஸ்ட்ல எப்படி ட்ரோன் பண்றது அப்படின்றதுக்கான ட்ரோனுக்கான டிசைன் தான் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எல்லாமே அதுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல இங்க பிரஸ் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் பிரஸ் பண்ணிட்டு நான் இங்க வந்து இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்டேனா, இப்போ இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல். ஓகேங்களா? இதுக்குள்ள நீங்க வந்து நம்ம பண்ண போற எல்லா ஒர்க்கும் இந்த ஒரே ஒரு இதுக்குள்ள வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றது. ஸோ அதுக்குள்ள நான் போயிட்டு இங்க அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த அப்லோட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கேன், அதனால அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப் ஹியர்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி இங்க போட்டேன்னா எல்லாமே இங்க வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபைல் எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது அப்லோட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து தெரியும் எந்தெந்த ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பேனல் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்லோட் ஆகட்டும், நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சு, இங்க கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிருக்க காம்போனண்டோட டைமென்ஷன்லாம் கரெக்டா இருக்கா, இதே டைமென்ஷன் தான் கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் ஓபன் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரோனோட ஆர்ம் ஆர் ட்ரோனோட ஓவர் ஸ்கெட்ச், ஃபர்ஸ்ட் லே அவுட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து மேஜரா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா இந்த மோட்டர், ப்ரொப்பலர்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்ற எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம், ரைட் கண்ட்ரோலர் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மோட்டர் எடுத்து செக் பண்ணிக்கிறேன், இதோட டைமென்ஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மோட்டர் ஃபைலுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மோட்டர் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இது இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவல் மோட்டர் மாதிரி அப்படியே இருக்கு. ஸோ டைமென்ஷன் கூட செக் பண்ணிப்போம். மேஜரா டைமென்ஷன் நமக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்டிங் டைமென்ஷன், அதாவது இந்த ஹோல்ஸோட டைமென்ஷன். ஸோ இப்போ இந்த ஹோலோட டைமென்ஷன் கரெக்டா இருக்கா, இந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோலுக்கான டைமென்ஷன் கரெக்டா இருக்கா, இந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோல் டைமென்ஷன் கரெக்டா இருக்கா, இந்த டைமென்ஷன் தெரியணும். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் லொகேஷன்ஸ். நம்ம எய்தர் வந்து இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இந்த மவுண்ட்டை வந்து இல்லாமலும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதோட பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹோல் மாடலே பாத்தீங்கன்னா மோட்டர் மாடலே வந்து மல்டிபிள் பார்ட்ஸா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மவுண்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் எடுத்துக்கோங்களேன். இது வந்து மோட்டர் மவுண்ட். ஓகேங்களா? மோட்டரை மவுண்ட் பண்ற ஒரு பார்ட், ஒரு சப்போர்ட் பார்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இங்க ஹைலைட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் குள்ள தான், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் குள்ள ஒரு ஃபைல்குள்ள 2-3 ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு ஃபைல்ஸ்குள்ள நிறைய பார்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு ட்ரோன்னாலே பார்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல இந்த பர்டிகுலர் மோட்டருக்கான ஃபைல்ல இந்த வந்து செப்பரேட்டா ஒரு ஃபைலா, ஒரு பார்ட் ஃபைலா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதான் மோட்டர் மோட். இப்போ இங்க ஐ ஐகான் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது இப்போதைக்கு இந்த லெஃப்ட் விண்டோ தேவையில்ல, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐ ஐகான் மாதிரி இருக்குல்ல, இந்த ஐ ஐகானை நான் இப்படி எடுத்து விட்டேன்னா என்ன ஆகும்னா அந்த மவுண்ட் மறைஞ்சிரும் பாத்தீங்களா. ஸோ இது எதுக்குன்னா விசிபிலிட்டியை எனேபிள் பண்றதுக்கும் டிசேபிள் பண்றதுக்கும், அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு மவுண்ட் தேவையில்லை, அதனால நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை என்னன்னா இந்த மோட்டர் வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் இங்கே தான் மவுண்ட் பண்ணுவோம். இந்த
எக்ஸாக்ட் ஹோல்ஸ்ல தான் மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த இதுதான் எனக்கு வேணும். ஸோ இப்போ எனக்கு இதோட வியூவை பார்க்கறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பிட். இந்த ஆர்பிட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணிட்டு நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன். பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். எல்லா டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சாதாரணமா எந்த டிசைன் சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணிருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபியூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தேன்னா அந்த மோட்ல இருந்து வெளில வந்துடும். இதில் நிறைய அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்மளுக்கு தேவையானதை அப்பப்போ பார்க்கும்போது நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும்னா இங்க நான் ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணேன்னா அந்த ஃப்ரண்ட் வியூல வந்து உட்காரும். அதே மாதிரி எனக்கு டாப் வியூ வேணும்னா டாப் வியூல வச்சேன்னா டாப் வியூல வந்து உட்காந்து. அதே மாதிரி சைடு வியூ, ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இதுக்கு நிறைய ஷார்ட் கட்ஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் பேச விரும்பல. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து சொல்லி கொடுக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஸோ அதனால நான் பார்த்து பேசாம விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னன்னா இதோட டைமென்ஷன் கரெக்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா கூகுள்ல போயிட்டு A2212 மோட்டர் ரியலிஸ்டிக் மோட்டர் ஓப்பன் பண்ணிட்டு மோட்டர் டேட்டா ஷீட்னு போயிடும். லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண மாதிரி அந்த டேட்டா ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதில் டைமென்ஷன் எங்க இருக்கு? அதாங்க ஓப்பன் இமேஜிங். ஸோ நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 16 டயா கொடுத்துருவாங்கல்ல, 2 3 டயா கொடுத்துருவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஹோலும் M3 ஹோலு, அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஹோல்ஸ், அதாவது 2 ஆப்போசிட்ல இருக்க ஹோல்ஸ் வந்து 16 mm டயால இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் 2 ஹோல்ஸ் வந்து 19 mm டயால இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் மோட்டரோட ஃபிக்சிங் ஹோல்ஸ். ஸோ நான் வந்து இதை கன்ஃபார்மா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்போம். நம்மளுக்கு வந்து பாட்டம் வியூல வேணும். ஸோ நான் பாட்டம் வியூக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க என்ன பிரச்சனைனா இப்போ வந்து இங்க த்ரெட் போட்டுருப்பாங்க. அதனால இதை கரெக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஆஸ் இட் இஸ் இருக்கணும். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அந்த நம்பர் வந்தாலே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வச்சுக்கோம். ஸோ இதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, இங்க இன்ஸ்பெக்ட்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? அந்த இன்ஸ்பெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மெஷர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல எனக்கு எங்க எட்ஜ் வருதோ அதை சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்ல போயிட்டு அதே மாதிரி எட்ஜ் செலக்ட் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 13.264, அதாவது எட்ஜ் டு எட்ஜ். அந்த 16 mm டயான்றது வந்து சென்டர் டு சென்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது கிட்டத்தட்ட வருது. இன்னொரு டயா பாத்தீங்கன்னா 19 mm வந்துச்சு. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 19 கிட்ட வருதான்னு பார்ப்போம். இங்க வந்து போயிட்டு இதோட இதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு இதோட எட்ஜ் ஆப்போசிட் எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 16.265 கிட்டத்தட்ட 19 வருது. ஏன்னா சென்டருக்கு போறதுக்கு 3 mm சொன்னாங்களா டயா. ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் செக்கிங். இல்ல எனக்கு ரொம்ப அக்யூரேட்டா செக் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த கிரியேட் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து ஸ்கெட்ச் பண்றதுக்கான விண்டோ. நம்ம அடுத்த ஸ்டெப்ல இதை பார்ப்போம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ஸோ நான் வந்து இப்போதைக்கு அதை கிளிக் பண்ணேன்னா நம்ம ஸ்கெட்ச் 2D ஸ்கெட்ச் பண்றதுக்கான விண்டோக்குள்ள போயிடும். ஸோ நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர், அதாவது இதை வந்து நான் இந்த ஸ்கெட்சோட ஃப்ரண்ட் பேஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். ப்ரொஜெக்ட் பண்றதுனால என்னன்னா இந்த மாடல் இல்லாம அதோட ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் மட்டும் வச்சு என்னால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க பாத்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். P பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரொஜெக்ட்ன்ற விண்டோ வரும். ஸோ அதுல வந்து நான் இது பண்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல் ஸ்கெட்சை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸஸ் தொட்டோன்னே இந்த ப்ரொஜெக்ட் ஆகும். எய்தர் நீங்க P தொட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கிரியேட்ல போயிட்டு ப்ரொஜெக்ட், இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ P. ஓகேங்களா? ஸோ எய்தர் எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கிரியேட்ல போயிட்டு ப்ரொஜெக்ட்ல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஜெக்டும் கொடுக்கலாம். இல்ல வேணாம்னா P பிரஸ் பண்ணினா அந்த ப்ரொஜெக்ட்கான விண்டோ ஆகும். எந்த இது பண்ணுமோ அதை கிளிக் பண்ணினா அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுமா? அகைன் இன்ஸ்பெக்ட் போயிட்டு இந்த பாயிண்ட் இதான் சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது. இந்த பாயிண்ட் செக் பண்றோம். பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 16 mm வருது ஒரு சைடு. ஓகேவா? அதே மாதிரி இதோட சென்டரையும் செலக்ட் பண்ணா 19 mm. ஸோ இப்போ இது வந்து எக்ஸாக்டா இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் டிசைன் படி இது ஓகே. ஸோ இப்போ நான் இதை திருப்பி வந்து இதை வேணா இதை வந்து செக் பண்ணிக்கிறேன். 3 mm போட்டு பார்ப்போம் சென்டரை. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து 3 mm தான் இருக்கு அதோட ஹோல் டயாவும். ஸோ அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டைமென்ஷன் வேணா செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹைட், மோட்டரோட ஹைட் பாத்தீங்கன்னா 40 mm இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து 40 mm இருக்கான்னு பாக்குறேன். அப்புறம் அந்த ராடோட டயா வந்து 3.17 இருக்கு. ஸோ இது ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஸோ நான் இங்க பண்ணிட்டு என்ன பண்றேன், இப்போ எனக்கு ஸ்கெட்ச் தேவையில்லை அப்படினால எய்தர் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். பட் நம்ம இதுல வந்து எந்த சேவ் பண்ண போறது இல்லை, எக்ஸிஸ்டிங் தான் செக் பண்ண போறோம். ஸோ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து அந்த ஸ்கெட்ச் எல்லாமே தூக்கி விட்டுறேன். எனக்கு வேணவே வேணாம் அந்த ஸ்கெட்ச், சும்மா செக்அப்காக நான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ வந்து டோட்டல் ஹைட் வந்து 40 சம்திங் இருந்துச்சா. ஸோ அகைன் இந்த இதை பிரஸ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி நீங்க பாட்டமா செலக்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 39.7 வருது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 40 வருது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சேம் டிசைன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயா 3.17 இருக்கணும். அடுத்து வந்து வித் வந்து 27.7 இருக்கணும். ஸோ அதை ரெண்டையும் செக் பண்ணிடுவோம். டயா வந்து நம்மளுக்கு வந்து 3 பாயிண்ட் சம்திங் இருக்குமா, இதை செலக்ட் பண்றேன். நீங்க எய்தர் இன்ஸ்பெக்ட்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க செலக்ட் பண்ணாலே இங்க வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ்ல கார்னர்ல வந்தா டயாமீட்டர் 3.17. ஸோ கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட வித் வந்து டயாவா இருக்குமா.
ஸோ நான் அகைன் இதோட இந்த அவுட்டர் செட் இதோட ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணேன்னா 27.5 டயாமீட்டர் வருது. ஸோ ஆக்சுவலா அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா 27.7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ அப்போ இந்த டிசைன் வந்து ப்ராப்பரா இருக்கு. நம்ம இந்த மோட்டர் வந்து பக்காவா இருக்கு. ஸோ அப்போ இந்த மோட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் இதை ஓப்பன் பண்ற பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்ல ரைட் கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும். எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொப்பலர் வந்து 9 இன்ச். ஸோ இப்போ இதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிட்டு அடுத்தது போவோம். இது தேவையில்லாம இந்த ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கனால நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு இதை எப்படி கிரியேட் பண்ணாங்களோ அதோட ஃபைல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாடி தான் 3D மாடல். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்கெட்ச் இதை பாத்தீங்கன்னா 2D ஸ்கெட்சா இருக்கா. ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன், ஹைட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீட்டா கிளியரா தெரியுது நம்மளுக்கு ப்ரொப்பலர். ஸோ இந்த ப்ரொப்பலரோட கலர் வந்து பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகல. ஸோ நான் என்ன பண்றேன், இது கலரை கொஞ்சம் மாத்தி விட்டுறேன். ஸோ இந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இல்ல இந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு நல்ல கலரா இங்க நிறைய கலர்ஸ் இருக்கும். அதுல நீங்க எது வேணுமோ அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ரெட் கலர் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் தான் நமக்கு வேணுமா, பெயிண்ட் இருக்கு. ஸோ ஒரு மெட்டாலிக் ஃபிளேக்ல நிறைய மாடல் இருக்கு. ரெட் இருக்கு. ஸோ நான் ரெட் கலர் டவுன்லோட் பண்ணிட்டு அதை தூக்கி இப்படி இழுத்து இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்காக நான் ரெட் கலர் மாத்திருக்கேன். ஸோ அப்பதான் கிளியரா தெரியுன்றதுக்காக பின்னாடி நான் மாத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதோட டைமென்ஷன் செக் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட எட்ஜ் எடுத்துக்கேன். இந்த இடத்துல இருந்து அந்த எட்ஜ் போகணும். இப்போ இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எப்படி ஜூம் பண்றேன்னா ஸ்க்ரோல் வீல் இருக்குல்ல, ஸ்க்ரோல் வீல் மவுஸ்ல அதை யூஸ் பண்ணி தான். ஸோ அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் வீல வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணா அந்த ஆர்பிட் விண்டோக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அது இப்போ ஏற்கனவே அந்த சைட் செலக்ட் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா இங்க செலக்ட் ஆன ஏரியாவை காட்டும். ஸோ இங்க ஒன்னும் காட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. திருப்பி இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணேன்னா 2. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இங்க கிளியரா தெரியுது பாருங்க. ஓகேங்களா? பேக் வியூல வச்சு பாத்துங்க. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த சர்ஃபேஸ்க்கான லென்த் 221 mm கிட்டத்தட்ட. ஸோ ஒரு 9 இன்ச் ப்ரொப்பலரோட டைமென்ஷன் எவ்வளவு இருக்குன்னு கூகுள்ல செக் பண்ணிக்கோங்க. இன்ச் டு mm. ஸோ ஒரு 9 இன்ச் ப்ரொப்பலரோட டயா வந்து எவ்வளவு இருக்கும்னா கிட்டத்தட்ட 228.6 mm இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்க காட்டுறது பாத்தீங்கன்னா 221. ஏன்னா இது வந்து ஒரு ஆங்கிளா போகுது. இப்போ சென்டரா வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதோட எக்ஸாக்ட் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் போன மெத்தட்ல நம்ம பண்ண மாதிரியே இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி அதோட டயாவை செக் பண்ண போறோம். ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணினா சர்க்கிள் வரும். இது மாதிரி நிறைய பாக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஆக்சுவல் டிசைன்ல போகும்போது உங்களுக்கு புரியும். நான் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். டீயை ப்ரெஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன்னா இதோட சென்டர் பாயிண்ட் எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், சர்க்கிள்ல போயிட்டு சர்க்கிள் வரையறேன். ஓகே, ஸோ இதோட எட்ஜுக்கு இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் ப்ரொப்பலரோட எட்ஜ் கரெக்டா போய் இப்படி வச்சோம்னா அவளுக்கு தெரியும். இப்போ இதோட சர்க்கிளோட டைமென்ஷன் எவ்வளவு நமக்கு தெரியும். ஸோ சர்க்கிளை கிளிக் பண்ணா பாத்தீங்கன்னா 228.98. ஓகேங்களா? இப்படியும் பார்க்கலாம். இல்ல டைமென்ஷன் எடுத்து இந்த சர்க்கிள் எடுத்துட்டு இப்படியும் பார்க்கலாம். ஸோ 228.98. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணதும் பாத்தீங்கன்னா 9 இன்ச் ப்ரொப்பலர் 228 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரொப்பலரும் செலக்டட். இப்போ எனக்கு வந்து இது எதுவுமே தேவையில்லை. நான் ஆக்சுவல் இதுக்கே போயிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் ஸ்கெட்சை மட்டும் ஹைட் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து இப்பயும் ஃபியூச்சர்ல டிஸ்டர்ப் பண்ணுவோம். பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் 2 காம்பனன்ட் செக் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்க வந்து எல்லா காம்பனன்ட்டையும் மேஜரா மவுண்ட் பண்ற டைமென்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிசைன் போறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2D ஸ்கெட்ச். ஒரு ட்ரோனை ஃபுல்லா டிசைன் பண்றதுக்கு முன்னாடி டாப் வியூல அது எப்படி இருக்கணும், சைடு வியூல எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் வியூல எப்படி இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஐடியா கொண்டு வரணும். இப்போ நீங்க எல்லாம் பிஎன்எஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி எனக்கு வந்து ஐடியா இருக்கு நான் என்ன மாதிரி ட்ரோன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் பிகினர்ஸ்னால உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரோன் டிசைன் இருக்கணும், எப்படி இருக்கணும்னே தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா பின்ட்ரெஸ்ட். நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய பேர் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அது தேவையே படாது. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சர்ச் பண்ணலாம் பாருங்க. நிறைய பேர் அந்த ட்ரோனோட இமேஜஸ் அவங்க டிசைன் பண்ண இமேஜஸ் போட்டுருப்பாங்க. ஸோ இதுல இருந்து ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. ட்ரோன் எப்படி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரோன் டிசைன் பண்ணலாமா, ஐடியாஸ் டிசைனோட ஐடியா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் பெட்டரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சூப்பரா இருக்கு. ஓகே, மோட்டர் மவுண்ட் பண்ணி ஃப்ரேம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு ஐடியாவை இன்ஸ்பயர் பண்ணி அந்த ஐடியால இருந்து உங்களால எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது வந்து சிம்பிள் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் டியூப் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 3D பிரிண்டட் ஃப்ரேம்னா இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா. ஸோ இப்போ இது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து டிசைன் பண்ணி போட்டுருக்காரு 160 mm ஃபோட்டோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை வந்து நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கும்போது நம்மளால வந்து டக்குன்னு யோசிச்சு பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஐடியாஸை இன்ஸ்பயர் பண்ணி அதுல இருந்து கிரியேட் பண்ண கத்துக்கோங்க. ஸ்லோவா உங்களால உங்க ஓன் மாடலை ஓவர் பீரியட்ல நீங்களே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது இப்படிதான் நான் க்ரோ ஆனேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நீங்க எப்படி போகணுன்றது அது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தா மாறும். ஒரே நாள்ல யாருமே எக்ஸ்பர்ட் ஆயிட முடியாது. ஓகேங்களா? ஸோ நிறைய டோன் டிசைன் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ நான் ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம இன்ஸ்பயர் எடுத்துப்போம். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் என்ன பண்றேன், அந்த பர்டிகுலர் இந்த மாடல் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா.
அந்த மாதிரி எடுத்துக்கோமா. பட் என்ன பிரச்சனைனா அது மேனுஃபேக்சரபிளா இருக்கா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கணும். நீங்க பாட்டுக்கு ஐடியா எடுக்கிற பிரச்சனை இல்ல. அது வந்து அதோட ஃபீசிபிலிட்டி ஸ்டடியும் பண்ணணும் நீங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த டிசைன இப்போதைக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல வேணும்னா நம்ம மாத்திப்போம். ஸோ இதுதான் மாடல் அப்படின்னு நம்ம டிசைன் பண்றோம். ஓகேவா? யோசிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏத்தாப்ல. நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏத்தாப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஐடியாவை யோசிச்சுட்டு அதோட ஸ்கெட்ச் எடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப இது எல்லாமே வேலை முடிஞ்சா, இப்ப இந்த டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா, இது வந்து மோட்டரோட டேப், இது ப்ரொபோட டேப். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ட்ரோனோட டிசைனை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு அந்த டாப் 2D வியூ ஸ்கெட்சோட நம்ம நிப்பாட்டிப்போம். ஏன்னா பெரிய லாங் வீடியோ போயிடும். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஸ்டெப்ஸா ஒவ்வொரு வீடியோவா பார்ப்போம். பார்ட்ஸா பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் சைன் இருக்கா? இப்போ இதுக்கு மேல இது தேவையில்ல. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க பிளஸ் சைன் இருக்கா? கிளிக் பண்ணேன்னா புதுசா நம்ம டிசைன் பண்ண போறதுக்கு பார்ட் டிசைன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்ட் தான் நம்ம பண்ண போறோம். அசம்பிள் பண்ண போறது. அதனால பார்ட் டிசைனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி விண்டோ வரும். ஸோ இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ இதெல்லாம் நான் இது பண்ணிடுறேன். கொடுத்துட்டு இது பண்ணி இப்போ நம்ம பண்ண போறது வந்து ட்ரோனோட டிசைன். ஸோ ப்ராஜெக்ட் 1 டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். என்ன இதே ப்ராஜெக்ட் 1 ஃபோல்டர்ல சேவ் பண்ணுறேன். நம்மளோட ட்ரோன் ப்ராஜெக்ட் 1 யூடியூப் ட்ரோன் போட்டுக்கிறேன். நேம் நீங்க என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். யூடியூப் ட்ரோன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக யூடியூப் ட்ரோன் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் வரைக்கிறோம். டாப் வியூ ஸ்கெட்ச். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எந்த வியூல, அதாவது பாட்டம் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, எந்த வியூல வரையணும்னு கேட்கும். மோஸ்ட்லி நான் டாப் வியூல தான் வரைவேன். ஓகேங்களா? ஸோ அந்த டாப் வியூ வரைஞ்சிட்டு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ட்ரோனோட லென்த் பிரெத் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு லைனை வரைஞ்சுக்க போறேன். சென்டர் லைன். ஓகேங்களா? ரேண்டமா வரைகிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கெட்சை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து இருக்கிறது வந்து லைனு, இது வந்து ரெக்டாங்குலர், இது சர்க்கிள், இது வந்து ஒரு லைன் கர்வ், இது மிரர் பண்றதுக்கான ஆப்ஷன், இது மிரர் டைமென்ஷன் மெஷர் பண்றது, இது வந்து அந்த ஃபில்லட் ஆப்ஷன், எட்ஜஸ்லாம் கர்வா இருக்கிறதுக்காக. இந்த ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நிறைய பெரிய வீடியோ ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு இதான் சென்டர். மொத்த டிராயிங்க்கு, மொத்த டிசைனுக்கு இதான் சென்டர் பாயிண்ட். பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் மாதிரி ஒரு டிசைன் போட்டுருக்கோம். பிளேஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். நான் பட் இதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் அதை வச்சுட்டு ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? இப்படி வரைஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆங்கிள் காட்டும். பாத்தீங்கன்னா 90 டிகிரி காட்டுது, லெஃப்ட்ல 70 mm காட்டுது. இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ளூயிஷ் கலரா இருக்கா 70 mm. ஸோ அது என்ன அர்த்தம்னா அதோட டைமென்ஷனை எய்தர் நீங்க இப்பயே 90 mm மென்ஷன் பண்ணலாம், 90 mm 100 mm மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இப்படியே விட்டுட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல போயிட்டு நீங்க வந்து இதை டபுள் கிளிக் பண்ணி மாத்திக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அது வந்து என்ன ஆங்கிள் வேணும் அப்படின்றதுக்கும் இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இந்த மாதிரி. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சும்மா ரேண்டமா நான் ஒரு லைன் வரையறேன். வரைஞ்சிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணோடனே நான் அந்த லைன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ திருப்பி நான் வந்து எஸ்கேப் கொடுத்தாதான் இந்த லைன் ஆப்ஷன் வந்து வெளில வரும். அப்பதான் நான் வந்து வெளில வரணும். ஓகேவா? ஸோ வந்து நான் இங்கிட்ட ஒரு 200 mm வரைஞ்சிருக்கேன். இங்கிட்ட ஒரு 200 mm வரைஞ்சிருக்கேன். சென்டரா 200 mm வந்துட்டேன். இது பண்ணி ஸோ இதான் என்னோட சென்டர் லைன். இப்போ வந்து இதை சென்டர் லைன் சொல்லிட்டோம். சென்டர் லைன்னா வந்து இது யூஸ் பண்ணவே போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ணி அதை வந்து லைன் டைப்பை மாத்திடுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் பேலட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போகுது. ஸோ அதனால நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் அது இருக்க போகுது. எய்தர் நான் இப்போ வந்து நான் ஒரே லைனா மாத்திடுறேன் பேசாம. ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து வசதியா இருக்கும். ஸோ ஒரே லைனா மாத்திட்டு பழைய லைன் போட்ட லைனை டிலீட் பண்ணிடுறோம். டிலீட் பண்ணிட்டு டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல. இந்த லைனை செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாத்திட்டோம். இப்போ வந்து அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு 200 mm போயிட்டு ஸோ சேம் மெத்தட்ல நான் வந்து ஒரு பிளஸ் மார்க் வரைஞ்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை பண்ணுங்க. பிஃபோர் ஸ்டார்டிங் ட்ரோன் வந்து நீங்க பெட்டர் வந்து என்ன கேட்டீங்கன்னா இதை வரைஞ்சி வேற ஏதாவது வரைஞ்சி நிறைய டிசைன் பார்த்து யூடியூப்ல கத்துக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் தான் இல்லை, எனக்கு இது கம்ப்ளிகேட்டட், எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அதனால நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எது இருக்கோ கரெக்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் தூக்கி வரமா போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரோன்னா குவாட்காப்டர். ஓகேவா? குவாட்காப்டர்ல எக்ஸ் டைப் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த டிசைன்ல இங்க இருக்க டிசைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு எக்ஸ் காப்டர் மாதிரி இருக்கும். இந்த மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். இங்கேயும் அப்படி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ட்ரோன்ஸும் குவாட்காப்டரும் அப்படிதான் இருக்கும். இதுல நிறைய டைப் இருக்கு குவாட்காப்டர்ல. நம்ம அதெல்லாம் வந்து இப்போ பேச போறது இல்லை. நம்ம மெயின் டாபிக் வந்து டிசைன்னால அதெல்லாம் நான் பேசாம சும்மா ரஃபா ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ல இருந்து நான் லைன் எடுத்து எனக்கு லென்த் தெரியாது. ஒரு 45 டிகிரி மட்டும் ஆங்கிள். ஏன்னா அப்பதான் வந்து எக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 135 டிகிரி 45 அது 135 டிகிரி வச்சுக்கோங்க. நான் லென்த் மெஷர் பண்ணல, சும்மா ரேண்டமா நான் வரைகிறேன். ஓகேங்களா? 45 டிகிரி. ஸோ எப்படி இது வந்து டைமென்ஷன் மாத்திரன்றது பாத்தீங்கன்னா இங்க டேப் பிரஸ் பண்ணேன்னா லென்த்துக்கு வரும். திருப்பி டேப் பிரஸ் பண்ணேன்னா டிகிரிக்கு போயிடும். ஓகேவா? நான் டிகிரியில வந்து 45 கொடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து எனக்கு தெரியாது அதனால அப்படியே விட்டுறேன்.
ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம போட்டு வச்சோம். இதே மாதிரி இங்கிட்டும் போட்டுக்கலாம். அது 2 விதமா போடலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா மிரர் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் மிரர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மிரர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த மிரர் ஆப்ஷன் இருக்கா, அதில் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு மிரர் லைன் எதை பொறுத்து அதை மிரர் பண்ணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன்னா இதுக்கு ஆப்போசிட்ல மிரர் ஆயிடும். ஓகேவா? இதே மாதிரி எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் மிரர் ஆகணும் அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா இங்கிட்டு வந்துடும். ஓகே, ப்ளஸ் பண்ணேன்னா இப்போ எக்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ் வரையது. ஸோ இதுல வந்து நம்ம மோட்டருக்கு ட்ரோனோட மோட்டர் வந்து ஒரு எட்ஜ் டு சென்டர், மோட்டரோட சென்டர் டு மோட்டரோட சென்டர், ஒரு இந்த இடத்துல ஒரு மோட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கு உள்ள லென்த்தை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நம்மளோட லென்த்து வித்து எல்லாமே டிஃபைன் ஆகும். இதை எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது என்னன்னா வெறும் மோட்டர் மட்டும் இல்ல, மோட்டருக்கு மேல ப்ரொப்பலர் செட் பண்ணுவோம். அந்த ப்ரொப்பலர் வந்து சென்டர் ஃப்ரேம்ல இடிக்க கூடாது. உங்களுக்கு ஃப்ரேம்ல நீங்க நடுவுல எல்லாம் மோஸ்ட்லி நடுவுல தான் பேட்டரி பேலோடு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேவா ட்ரோன்ல. ஸோ அந்த பேலோடோடையோ வேற ஏதோட சென்டர்ல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதோட அந்த ப்ரொப்பலர் சுத்தும் போது இடிக்கக்கூடாது. இதுதான் பேசிக் ரூட். ஓகேவா? ஸோ அதை இடிக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா அந்த மோட்டர் வந்து கொஞ்சம் அந்த சென்டர் ஃப்ரேமோட காம்பனன்ஸ்ல இருந்து அவுட்டரா தள்ளி இருக்கும். ஸோ ஆரம்பத்துல நமக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் தெரியாது. ஸ்லோவா டிசைன் பில்ட் பண்ணதான் அந்த டைமென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபைனலா நம்ம முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு டைமென்ஷன் வரும். ஸோ இது ஒரு ஐட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா சென்டர் டு சென்டர் வந்து எனக்கு தெரியாது கரெக்டா நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது வந்து 2 லைனா இருக்கு. நான் அப்ப வந்து ஒரு சிங்கிள் லைனா மாத்திக்கிறேன். ஏன்னா லென்த் தெரியாது. ஸோ அதனால நான் சிங்கிள் லைனா மாத்திட்டு அதே மாதிரி இங்கேயும் சிங்கிள் லைனா மாத்திக்கிறேன். ஏதா நீங்க இங்க இதை பிரஸ் பண்ணி லைன் கொண்டு வரலாம், இல்ல எல் பட்டன் கீபோர்ட்ல எல் பிரஸ் பண்ணீங்கன்னா லைன் அந்த மெனு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அது தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் டிஸ்டர்ப் பண்ண. ஸோ இப்போ வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் செலக்ட் பண்ணினா ஒரு சிங்கிள் லைனா செலக்ட் ஆகும். இப்போ இதோட டைமென்ஷன் எனக்கு தெரியாது. நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இதுதான் ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கோமே. ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் வரேன். சர்க்கிள் எங்க வரட்டும்னா இதுதான் என்னோட மோட்டார் சென்டர்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிட்டு ப்ரொப்பலரோட டைமென்ஷன் நமக்கு தெரியும் கரெக்ட்டுங்களா? ப்ரொப்பலர் தான் இடிக்கக்கூடாது ஆக்சுவல் கான்செப்ட் படி. இப்போ ப்ரொப்பலரோட டைமென்ஷன் பார்த்தோம்னா இங்க பாது க்ளோஸ் பண்ணிட்டோமா? சரி ஓகே, திருப்பி செக் பண்ணிப்போம். 9 இன்ச் டு mm. 9 இன்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 220. ஸோ நான் ஒரு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 229 mm கிட்ட வருது. நான் என்ன பண்றேன், ஒரு கொஞ்சம் கேப் இருக்கட்டும் 2 ப்ரொப்பலர் இடிக்காம இருக்கிறதுக்கு, ப்ளஸ் காம்பவுண்ட்லாம் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரொப்பலர் சர்க்கிள் வரணும். இந்த சென்டர் தான் நம்மளோட பாயிண்ட். இந்த சென்டர் தான் மோட்டரோட மவுண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்க போகுது. ஸோ அப்ப இதுல இருந்து நான் அந்த 229 mm டயான்றதை வரைஞ்சிடுவேன். இதே மாதிரி 4 சர்க்கிள் வரைஞ்சிடும். ஓகேங்களா? 229 mm. இப்ப சர்க்கிள் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே அந்த விண்டோல இருந்து போயிடும். ஓகே, 229 mm சர்க்கிள் 229 mm. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 229 229. இப்போ எந்த ப்ரொப்பலரும் இது ப்ரொப்பலரோட டயா. இப்போ இதுதான் ப்ரொப்பலர்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொப்பலரோட இடிக்கிற பார்த்தீங்கன்னா கேப் நல்லாவே இருக்கு. அந்த கேப் எவ்வளோன்னு செக் பண்றதுக்கு ஸ்கெட்ச் டைமென்ஷன்ல போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா சென்டர் டு சென்டர் வரும். எனக்கு வந்து இதுதான் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இன்ஸ்பெக்ட் வேற இதுல இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 81 mm டிஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது 8 சென்டிமீட்டர். சிமிலர்லி இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 76 mm 77 mm கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாகவும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ரெஃபரன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இந்த 2 பக்கம் இதோட இந்த 2 பக்கம் இப்போதைக்கு அது ஓகே. பட் அடுத்த பிரச்சனை என்ன வரும்னா, நடுவுல என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றோமோ அதை பொறுத்து இதோட லென்த், அதாவது இந்த ப்ரொப்பலரோட டைமென்ஷன் இங்க இருக்கிறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப சென்டர்ல இருந்து இந்த சென்டர் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 2193.17 இருக்கு. 219317. ஓகேவா? நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 220 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்ல 225 ஒரு ஹோல் நம்பரா வச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு வசதியா இருக்குன்றதா. இப்ப அந்த ஹோல் நம்பரா வச்சுட்டு இதுக்கு பதிலா நான் இங்க போடுறேன் 225 வச்சுறேன். என்னோட இது 225 போயிட்டு சர்க்கிள் எவ்வளவு போனோம் 229 mm. ஓகே, ஸோ போட்டாச்சு. எனக்கு இதுவும் தேவை. நான் என்ன பண்ண போறேன்னா 4 சர்க்கிள் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வரைப்பேன். இப்போ இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் 225, இதோட டிஸ்டன்ஸ் 229. இது ரஃப் தான். ஓகேவா? எல்லாமே ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். நான் கிரியேட்ல போயிட்டு இன்னொரு மெத்தட் சொல்ல போறேன் உங்களுக்கு. சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? நான் பேட்டர்ன்ல போயிட்டு எனக்கு வந்து மொத்தம் வந்து எந்த ஆப்ஜெக்டை சர்க்கிள் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இதான். ஓகே, இப்போ எனக்கு வந்து 4 சர்க்கிள் வரணும் கரெக்டா. அப்பதான் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தெரியும். ஸோ 4 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் 225, அதே மாதிரி இங்கே எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 225 இருக்கும் கரெக்டா இருக்கா. அதே மாதிரி இங்கே எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே 225 இருக்கும், இங்கே பார்த்தா 225 இருக்கும். இப்போ ஈக்குவலா அதே மாதிரி இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சர்க்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 89.198 கிட்டத்தட்ட 90 mm. அதே மாதிரி இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு ரஃபா ஸ்கெட்சுக்கு டாப்பியோட ஸ்கெட்சுக்கான அடையாளம். நான் என்ன பண்றேன், மொத்தமா ஒரு இன்ட்டு போட்டு வச்சுறேன். இதான் என்னோட மாடல்ன்றாங்க 9 போட்டு வச்சுருவோம்.
ஸோ இப்போ இதோட ஃபேக்டரி வேற என்ன ஃபேக்டரி இதை மாற்றும் அப்படின்னா, நடுவில் நம்ம வைக்க போற பேலோட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேட்டரி வந்து இப்படி வரும். நான் ஒரு ரெக்டாங்கிள் வரையறேன். பேட்டரி வந்து சும்மா ரஃபா இதான் நம்மளோட பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். 70 mm பை 120 mm அப்படின்றதான் பேட்டரினா, இப்போ இது வந்து எனக்கு இந்த சென்டரோட இந்த சென்டர் மேட்ச் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாக்டா அப்பதான் நல்லா இருக்கும். 35 இங்கிட்டு வச்சுட்டு இங்க ஒரு 35 வச்சுக்கோம். 70 mm வித்து எக்ஸாக்ட் பேட்டரி நான் எடுக்கல, சும்மா ரஃபா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வீடியோக்காக நான் போடுறேன். ஓகே, அடுத்து நம்ம எக்ஸாக்ட் எடுத்து பண்ணுவோம். இந்த சைடு 70, இந்த சைடு ஒரு 70 வச்சுக்கோம். ஸோ இதோட மிரர் தான் இங்கிட்டு வரப்போகுது. ஸோ மிரர் பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இதை பொறுத்து மிரர் பண்ணிப்போம். அப்படின்னா இதான் பேட்டரி சைஸ் வச்சுக்கோங்க. இந்த பேட்டரி எட்ஜ் இதுல இடிக்க கூடாது. இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து 70/140 ஓகேவா. 70 வித்து 140 லென்த். அதனால இது இடிக்கல. இல்லைன்னா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் இடிக்கும். ஓகேவா. அப்ப அதுக்கேற்றப்பல இதோட ஆர்ம் லென்த்தை மாத்திர மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம முடிச்ச வரைக்கும் நம்ம டைமென்ஷன் என்ன ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஹோல் டைமென்ஷன் வந்து இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜுக்கு பாத்தீங்கன்னா 450 mm வருது. ஓகேவா. ஸோ 450 mm தான் நம்மளோட ஐடியல் டைமென்ஷன் ஃபார் த ட்ரோன். இப்போதைக்கு இது ஃபியூச்சர்ல மாறலாம். ஸோ இதுதான் ஒரு டாப் வியூ ஸ்கெட்சோட ஐடியா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இனிமே வந்து ரொம்ப லேட் ஆகாது. நம்மளுக்கு வந்து வீக்லேயே ஒரு 2 வீடியோஸ் வர மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம அடுத்து மீட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, வீடியோ எப்படி இம்போர்ட் பண்றது, இல்லை இந்த ஸ்கெட்ச் ஏன் எப்படி வருது, ஏன் இப்படி பண்றோம் அப்படின்ற டவுட் இருந்தா மறக்காம ட்ரோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டு உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்ஸ்.